உன் எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன், இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் ஒரு படத்தோட வில்லன் யாருன்னு சொல்லு, படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்படி தான் இப்போ இருக்க மக்கள் சினிமாவை பார்க்குறாங்க. ஏன்னா வில்லனோட கேரக்டர் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த படத்தோட கதையை பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போக முடியும். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான வில்லன்கள் இருக்கிற படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு, நம்ம மனசுலையும் நின்று இருக்குது. முக்கியமாக ஹாலிவுட்டில் வர வில்லன்களை கொண்டாடுற ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான 10 பேடாஸான வில்லன்கள் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி வில்லன்கள் எக்கச்சக்கமாக ஹாலிவுட்டில் இருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 90s வந்த படங்களான டெர்மினேட்டர், அனகோண்டா, டை ஹார்ட், இந்த மாதிரி படங்களில் இருக்க வில்லன்லாம் நம்மளாம் மறக்கவே முடியாது. ஆனால் இந்த லிஸ்ட்டில் 2000க்கு அப்புறம் வந்த படங்களில் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் உங்கள் ஃபேவரட்டான வில்லன் மிஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டை போட்டு உங்கள் நேமையும் மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்றையும் போட்டுருங்க. இந்த லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிற வில்லன், இந்த லிஸ்ட்டுக்கு ரொம்பவும் பொருத்தமான ஒரு வில்லன், நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் அப்படிங்கிற இந்த படத்தில் வர ஆண்டன் ஜிக்ரா. இந்த கேரக்டர் கார்மேக் மெக்ரத்தி அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர். தனக்கு எதிராக பேசுறவங்களையும் தன்னை கோபப்படுத்துறவங்களையும் கொஞ்சம் கூட கருணை இல்லாம ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலை பண்றவன். இந்த கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் இவனோட ஓல்டு ஹேர் ஸ்டைல் பிளஸ் ரொம்ப எக்ஸ்பிரஷனே இல்லாத அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் தான். இந்த கேரக்டரோட இன்னொரு வித்தியாசமான ஆட்டிடியூட் என்னன்னா, ஒருத்தரை கொலை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு அவங்க விதியே முடிவு பண்ணட்டும்னு காயினை டாஸ் போட்டு டிசைட் பண்றது. முக்கியமா ஒரு சீன்ல ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யற ஒருத்தரை ரொம்ப பேசுறான்னு சொல்லி அவனை போட்டு தள்ளுறதுக்கு டாஸ் போட்டு பார்ப்பான். அந்த சீன்ல எல்லாம் ரொம்ப த்ரில்லிங்கா வித்தியாசமா எடுத்திருப்பாங்க. Well done. இதையும் தாண்டி ஒரு திருடு போன பணப்பெட்டியை கண்டுபிடிக்கத்தான் இவனை ஒரு ட்ரக் டீலர் ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்களையே கொண்டுட்டு அந்த பணத்தை இவன் அடிக்கணும்னு படம் ஃபுல்லா எல்லாத்தையும் கொண்டுட்டே வருவான். கடைசியா இவனுக்கு போக்கு காட்டிட்டு இருக்க ஹீரோவையும் கொண்டுட்டு அந்த பணத்தை அடிச்சிருவான். யாராலுமே அழிக்க முடியாத ஒரு பேடாஸ் வில்லனா தான் இந்த ஆண்டன் இருப்பான். இந்த கேரக்டர் பண்ணது ஜாவிர் பேடம் அப்படிங்கிற ஒரு ஆக்டர். இந்த கேரக்டர்ல நடிச்சிருக்க மாட்டாரு, வாழ்ந்திருப்பாரு. அந்த அளவுக்கு நம்மள மிரட்டியிருப்பாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சார்மிங் அண்ட் ஸ்டைலிஷான மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வர லோக்கி கேரக்டர். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், லோக்கி தோரோட பிரதர், ஓடினோட அடாப்டட் சன்னா இருந்தாலும் அவங்க அப்பாவோட பாசத்தை அவனுக்கு அதிகமாக இருக்கணும்னு ரொம்பவே எதிர்பார்த்தான். ஆனால் தோர் ரொம்பவும் ஆக்டிவாக ஷைனிங்காக இருக்கிறதால லோக்கிக்கு தோர் மேலே கொஞ்சம் பொறாம இருந்தது. அதுவே அவனை வில்லனா மாற்றிட்டு இருந்தது. லோக்கி ரொம்ப கன்னியாகவும் எல்லாத்தையும் ஏதோ ஒன்று சொல்லி ஈஸியாக நம்ப வச்சிருவான். அதுக்கு அவங்ககிட்ட இருந்த மேஜிக் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். நிறைய டைம் தோரையும் அவங்க அப்பா முன்னாடி தப்பா போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் படத்துல லோக்கி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வில்லனா வந்திருப்பான். தானஸ் கூட சேர்ந்து ஏலியன் ஆர்மி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா வில்லன்ல இருந்து ஆன்டி ஹீரோவா மாறி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல அவனோட பிரதருக்காக உயிரையே தானஸ் கிட்ட தியாகம் பண்ணியிருப்பான். லோக்கி இந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. அதனாலேயே இந்த கேரக்டர் ரொம்ப ஐகானிக்கான ஒரு கேரக்டரா மாறிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வில்லன் கேப்டன் அமெரிக்கா படத்தில் வர ஹெல்மோட் ஜிமோ. மார்வல் சினிமாஸில் இருந்தாலுமே இவர் மற்ற வில்லன்கள் மாதிரி சூப்பர் பவரோடு இருக்க மாட்டார். ஆனால் பொறுமையாக தன்னோட புத்திசாலித்தனத்தால் சதி பண்ணி அடிக்கிறதுல கெட்டிக்காரன். இவனோட மெயின் மோட்டிவ் அவெஞ்சர்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இவனோட ஃபேமிலி ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அப்படிங்கிற அவெஞ்சர்ஸ்க்கு எதிரான வாரில் தான் செத்தாங்க. அதனால் அவெஞ்சர்ஸ்க்கு எதிராக இவன் வில்லனாக மாறினான். இவனுக்குன்னு எந்த சூப்பர் பவர் இல்லாததால் இவங்களை ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சூப்பர் ஹீரோஸ்குள்ளேயே அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு சண்டை போட வைப்பான். இப்படி தான் கிங் டி சாக்காவை ஒரு பாம் பிளாஸ்டில் கொன்று அந்த பழியை பக்கி பர்னஸ் மேலே போட்டு அவெஞ்சர்ஸ்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேரக்டர் இமார்டன் ஜாய். மேட் மேக்ஸ் ஃபர்ரி ரோட் இந்த படத்தில் வர இந்த கேரக்டர் சிட்டிடால் அப்படிங்கிற இடத்த அவனோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான். இவனுக்கு கீழே கொடூரமான ஒரு பெரிய ஆர்மியே இருக்குது. இவனை இந்த ஆர்மி கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. இவன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறாங்க. இந்த இடத்துல இருக்கிற தண்ணி சோர்ஸ் தான் இங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாத்தையும் இவன் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவனோட சந்ததியை விரிவுபடுத்த சில பொண்ணுங்களை வச்சு அவங்க மூலயமா குழந்தைய பெற்றுக்க பிளான் பண்ணி இருப்பான். அந்த பொண்ணுங்களை ஃபியூரியாசா அப்படிங்கிற ஒரு பெண் சோல்ஜர் அவங்கள தப்பிக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறா. அவங்கள பிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இவன் போட்டு இருக்கிற இந்த கொடூரமான மாஸ்க் தான் இவனை ரொம்ப வித்தியாசமானவனாகவும் கொடூரமானவனாகவும் காட்டும்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேரக்டர் ஜேம்ஸ் பாண்ட் படமான ஸ்கைஃபாலில் வர சில்வா அப்படிங்கிற கேரக்டர். இந்த கேரக்டரை பண்ணதும் ஜேவியர் பிராண்டம் தான். முன்னாள் MI6 ஏஜென்ட்டான இவர் எம் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பிரில்லியண்டான இவர் டெக்னாலஜி சைபர் ஆப்ரேஷன் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். இவரை பிரிசனர் எக்ஸ்சேஞ்சில் சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதை அவருக்கு பண்ண பெரிய துரோகமாக நினச்சி எம்மை பழி வாங்குறது தான் இவரோட மோட்டிவ். டெக்னாலஜியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுனால இவர் வெப்பனாக அதை யூஸ் பண்ணியிருப்பார். இவரோட இந்த டெக்னாலஜி ஸ்கில்னால பல சம்பவங்களை இந்த படத்தில் பண்ணியிருப்பார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா MI6ஓட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறது, அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுறது, MI6ஓட ஹெட் குவார்ட்டர்ஸை பாம் பிளாஸ்ட் பண்ணி வெடிக்க வைக்கிறது அப்படின்னு மிரட்டி விட்டுருப்பாரு. இவர் வர சேசிங் சீன்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்திருப்பாங்க. கோர்ட்டு சீனில் எம்மை கொலை பண்ண ட்ரை பண்ணுறது, கடைசியில் ஜேம்ஸ் பாண்டோட வீட்டை அடிச்சு நொறுக்கி ஜேம்ஸ் பாண்ட் படங்களே ரொம்ப மாடர்னான டெக்கியான வில்லனாக இருக்கிறதால இந்த கேரக்டர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வில்லன்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது த டார்க் நைட் ரைசஸ்ல வர பேன் அப்படிங்கிற கேரக்டர். இதை பண்ணது டாமி ஹாடி அப்படிங்கிற ஆக்டர். பேனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு இந்த படத்தில் நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக டார்க் நைட் 1ல வர மாதிரி ஓப்பனிங் சீன்ல சாதாரண அடியால் மாதிரி வந்து நடுவானத்தில் இருக்கிற FBI ஃபிளைட்ல இருந்து டாக்டரை கடத்துறதும், கோத்தம் சிட்டியில் இருக்க பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் பாம் வச்சு வெடிக்கிறதும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்து அதை அட்டாக் பண்றதுன்னு இவன் பெரிய பேடாஸ் வில்லனா காமிச்சிருப்பாங்க. போட்டிருக்கிற இந்த வித்தியாசமான மாஸ்க் தான் இவனை ரொம்ப கொடூரமானவனும் வித்தியாசமாகவும் காட்டும். மாஸ்க் போட்டிருக்கிறதுனால இவனோட வாய்ஸ் ரொம்ப வித்தியாசமாக கேட்கும். அதுவுமே ரொம்ப ஐகானிக்கான ஒரு டோன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வில்லன் ஜிக்ஸா அப்படிங்கிற ஜான் கிராமர். ஷா படத்தை நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு படம். அந்த படத்தில் வர இந்த கேரக்டர் ரொம்ப ஐகானிக்கான ஒரு கேரக்டர். அதுக்கு காரணம் ட்ராப்ல மாட்டியிருக்கவங்க முன்னாடி ஒரு ஜோக்கர் பப்பட் பொம்மை சைக்கிளில் வரும். இதை பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முகம் யாரு அப்படின்னா நம்ம ஒரிஜினல் ஜிக்ஸா. இவர் யாரையும் கொல்ல மாட்டார். ஆனால் இன்ஜினியரிங் ஆன இவர் தப்பு பண்ணுறவங்களையும் மற்றவங்க உயிரை மதிக்காதவங்களையும் இந்த மாதிரி கொடூரமான ட்ராப்பை செஞ்சு அதில் லாக் பண்ணாரு. அவங்க திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. நல்ல டிசிஷன் எடுத்து அப்படின்னா அவங்க தப்பிச்சாங்க. இல்லனா இந்த ட்ராப்ல மாட்டி கொடூரமா சாவாங்க. இந்த ட்ராப்ல மாட்டுறதுக்கு இவர் டைமர் மாதிரி சிலதை செட் பண்ணிருப்பாரு. இதுவுமே ரொம்பவுமே பரபரப்பாகவும் பயமாகவும் இருக்கும். சீரிஸ் ஃபுல்லாவுமே கேன்சர் பேஷண்டா வர ஜிக்ஸா ஒரு சோகமான பேக் ஸ்டோரியோட எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் இல்லாம சாதாரணமா இருப்பாரு. கடைசியா அவர் கேன்சர்ல செத்து போனதுக்கு அப்புறமும் ஒரு டேப்ல ஒரு மெசேஜ் அனுப்பி அவங்களோட ஃபாலோவர்ஸை இதை கண்டினியூ பண்ற மாதிரி பண்ணியிருப்பாரு. இவர் உருவாக்குன ரொம்ப டெட்லியான இந்த ட்ராப்ஸ் தான் இவர் பேடாஸ் வில்லனா காட்டியிருக்கோம். டேவி ஜோன்ஸ் இந்த கேரக்டரை யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா இந்த கேரக்டரோட உருவமைப்பு அப்படி. ஆக்டோபஸ் தலையோட வர நம்ம டேவி ஜோன்ஸோட கதை ரொம்ப சோகமானது. மிகப்பெரிய செயலரான டேவி ஜோன்ஸ் கடல் கடவுளான கலிப்சோவை காதலிச்சாரு. இறங்கி வந்த கலிப்சோ உன்னோட காதலை ஏற்றுக்கணும் அப்படின்னா நீ 10 வருஷம் இந்த டச்மேன் அப்படிங்கிற கப்பலுக்கு கேப்டனா இருந்து கடல்ல சாகிற உயிர்களோட ஆத்மாவுக்கு நீ வழிகாட்டியா இருக்கணும். அப்படி இருந்துட்டு நீ 10 வருஷம் கழிச்சு வந்து என்னை பார்த்த அப்படின்னா உன்னோட காதலை ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருமே அந்த டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது கலிப்சோ அங்க இருக்க மாட்டாங்க. இதனால விரக்தி அடைஞ்ச ஜோன்ஸ் ரொம்ப ப்ரூட்டலான ஒரு வில்லனா மாறுறாரு. இந்த படத்துல வர ஜாக் ஸ்பேரோ கேரக்டரும் ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேரக்டர். இந்த படமுமே ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அடுத்ததா அவெஞ்சர்ஸ் சீரிஸ்ல வர தானோஸ் அப்படிங்கிற கேரக்டர். இந்த கேரக்டர் டைட்டன் அப்படிங்கிற பிளானட்ல இருந்து வந்ததா சொல்லியிருப்பாங்க. தானோஸ் பார்க்கறதுக்கு ஹல்க் மாதிரி பெரிய உருவத்தோடையும் பர்பிள் ஸ்கின்னோடையும் ரொம்ப வித்தியாசமா இருப்பாரு. இவரோட மோட்டிவ் என்ன அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா பிளானட்ஸ்லயும் மக்கள் தொகை அதிகரிச்சு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மக்கள் தொகையை கம்மி பண்ணணும். பிளானட்ல இருக்கிற பாதி பேர்த்த கொன்னுட்டா மீதி பேர் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நம்பினாரு. அதுக்காக பிளானட்ல இருக்க ஒவ்வொரு இடத்துக்கா போய் இதை பண்ண முடியாதுன்னு யோசிக்கும் போதுதான் இன்ஃபினிட்டி ஸ்டோனை பத்தி அவருக்கு தெரியுது. இதை ஒன்று சேர்த்து இன்ஃபினிட்டி காக்லெட் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட் கிளவுஸ்ல சேர்க்கும் போது அதனோட பவர் மூலமா ஒரு ஸ்னாப், அதாவது ஒரு விரலை சுண்டும் போது அது இந்த உலகத்துல பாதி பேத்தை எந்த வழியும் இல்லாம அழிச்சிடும். இந்த ஸ்டோனை தேடி ஒவ்வொரு பிளானட்டுக்கா போய் அதை எடுக்கிறான். இந்த போராட்டத்துல தான் அவெஞ்சர்ஸ் எல்லாமே இவனுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு தனியால நின்று அதை செய்வாரு. கடைசியில வர ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல எல்லா சூப்பர் ஹீரோவும் சுத்தி நின்று அடிக்க அவங்க எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. அப்ப நம்ம கண்ணுக்கு இவர் தான் சூப்பர் ஹீரோவா தெரிவாரு. அந்த அளவுக்கு ஒரு பேடாஸான வில்லனா இந்த படத்துல இவரை காட்டுவாங்க. யோசிச்சு பார்த்தா இவர் வில்லனா இருந்தாலும் இவரோட மோட்டிவ் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கிறதால இவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு நமக்கே யோசிக்க தோணும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்போ. ஒரு ஜோக்கர் வில்லனா வருது. இந்த முரண்பாடு தான் இந்த கேரக்டரை நம்ம மனசுக்குள்ள நிற்க வச்சிருக்குது.
இதை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணி இந்த ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டரை நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன் சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பார். இந்த கேரக்டரில் நடித்த ஹீத் லெட்ஜர் இவரும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்து அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். I have one question. Where is Harvey Dent? I hated my father. Okay, stop. And you are beautiful. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பார்ட்டியில் ஹீரோயின் கூட பேசும்போதும் ஹாஸ்பிட்டல் சீனில் அதை வெடிக்க வைக்கும்போது அவரோட மேனரிசம், பேட்மேன் கூட ஒன் கான்வர்சேஷனில் பேசும்போது இப்படி நடிப்பில் பிச்சு உதறியிருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் 2 ஹீரோ, ஒன்று பேட்மேன், இன்னொன்று வில்லனான ஜோக்கர். அந்த அளவுக்கு இந்த கேரக்டரில் இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆன போது இந்த ஜோக்கர் கேரக்டரை எல்லா மக்களும் கொண்டாடினாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் வெளியே வரதுக்கு முன்னாடியே ஹீத் லெட்ஜர் இறந்துட்டாரு. இந்த ஜோக்கர் கேரக்டர் மூலமாக இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.